மிஸ்டர் கருணாநிதி வந்து சொல்லியிருந்தார் பார்ட்டியில் நெக்ஸ்ட் யார் வருவாங்க அப்படிங்கிறப்போ இது சங்கர மடம் இல்லை, யார் வேணால் வருவாங்க அப்படின்னு சொன்னாராம். அப்போ நான் சொன்னேன், அது என்ன ஒரு இக்னரண்ட்டை, ஒரு அவர் பெரிய மேதாவின்னு சொல்லலாம், பட் இக்னரன்ஸ் தானே இருக்குது, அதில் ஒரு இக்னரண்ட்டாக சொல்லியிருக்காரு. அப்போ வேணும்னே அவரோட ஒரு கெட்ட புத்தி தானே அதில் தெரியுது. மடங்கிறது எங்கேயாவது வாரிசு இருக்குமா? ஒரு மடங்கிறதுல மெரைட்டல் இது இல்லையா? அது இல்லாதவங்க தானே மடம் நடத்துகிறாங்க. மடங்கிறது அதுதானே, அது உள்ளெல்லாம் போக வேண்டாம். பட் நான் என்ன சொல்கிறேன், ஒரு மடங்கிறது எதுக்கு நடத்துகிறாங்க? அவங்க ஹிந்து டெவலப்மெண்ட், அந்த ரிலிஜியனோட க்ரோத்துக்கு செய்கிறாங்க. அதோட அங்கே வந்து மேரீட் பர்சன் இருக்க மாட்டாங்க இல்லையா? அப்படி இருக்கிறப்போ அவர் ஏன் அதை பாயிண்ட் அவுட் பண்ணார்? அப்போ சங்கர மடம் இல்லை தான். ஏன்னா சங்கர மடம் எப்படி ஆகும்? வாரிசு தானே இங்கே வந்துகிட்டு இருக்கு கட்சி தலைவராக. அதான் கரெக்டாக தான் இங்கே சொல்லியிருக்காரு. பட் ஏன் அந்த மாதிரி சொன்னார்? அப்போ மடம் எல்லாருமே சேர்ந்து, மடாதிபதி எல்லாருமே, இப்போ மதுரை ஆதீனத்துலேருந்து எல்லாருக்கும் சொல்லணும், இதை கொண்டு போனவங்க நோட்டீஸ்க்கு. மடாதிபதி எல்லாரையுமே கேவலப்படுத்துகிற மாதிரி இவங்க வந்து ஒரு மடம் நடத்தின ஒரு பர்சனோட இதில் தானே இதெல்லாம் நடந்ததுன்னு எடுத்து போட்டாங்க இல்லையா? அது மாதிரி வந்து எந்த இடத்துல என்ன நடக்கலை, நம்ம அதெல்லாம் நமக்கு அதான் வேண்டாம், அது நாட் நெசசரி. பட் ஒரு மடங்கிறத வந்து இவர் எவ்வளோ தூரம் ஒரு இன்சல்ட் பண்ணுற மாதிரி அதை சொல்லியிருக்காரு பாருங்க. மடங்கிறதுல வந்து வாரிசு இருக்காது. யாரோ இப்போ கூட ரீசெண்டாக எனக்கு நியூஸ் பார்த்ததுனால அவ்வளோதான், அதை ரொம்ப ஃபாலோ பண்ணுறது இல்லை நம்ம, அதனால் தெரியல. யாரோ ஒருத்தர் கூட அவருக்கு மேரேஜ் ஆகுதுன்னு அவர் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு போயிட்டார், வெளியில் வாக் அவுட் பண்ணியாச்சு. மடம்னா அந்த இடத்துல மேரேஜ் ஆனவன் இருக்கக்கூடாது, அதுதான் ஒரு ரூலே. இது வந்து அப்போ இல்லீகல், எல்லாருக்கும் நிறைய இல்லீகல். இவங்க அதெல்லாம் கொண்டு வருவாங்க, நான் அது சொல்லலை. பட் இந்த மாதிரிலாம் இருக்குது, பேச்சு நல்லா இல்லை, இவங்களோட தமிழே இதுதான்.